வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாரதி விலாக்ஸ். நானும் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஃபுல் விலாக்லாம் கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். பட் முடிய மாட்டேங்குது. கொடுக்கறது கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணுமேனு சொல்லிட்டு அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இது வந்து வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். என்ன தான் அவங்க க்ளீன் பண்ணி நம்ம கொடுத்தாலுமே வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குது. அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக மைல்டான டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அவங்க பேசிக்காக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் தாராளமாலாம் க்ளீன் பண்ணிலாம் தரமாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டஸ்ட் இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த டிமார்ட்டில் வாங்கின அந்த இது வச்சு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது டிமார்ட்டோட மீஷோலேயே நல்லா கம்மி ரேட்டில் கிடைக்கிதுங்க. அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செட் ஆஃப் 5, 10 அது மாதிரி காம்போலேயே கிடைக்குது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நல்லா வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்ததாக வந்து இந்த ஷீட்டு, இதை பற்றி ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். நம்ம எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அளவு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து 2 ரோல் வாங்கினேன். 2 ரோலுமே பார்த்தல. 3ஆவதாக வேறு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துக்குமே போட்டுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட நான் 1 மந்த்தாக யூஸே பண்ணிட்டேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கீழே துடைக்கிறது பதிலாக ஜஸ்ட் இந்த ஷீட்டை எடுத்து நல்லா உண்மையை சொல்லலாம். எனக்கு ஆர்கனைசிங் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ரொம்பவே நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணனா மஸ்ட் ட்ரை சொல்லிட்டு பட் அப்படியே நான் பண்ணுவேன். எப்பயாவது மூடு இருந்தால் தோணுச்சுன்னா மட்டும்தான். இப்போலாம் வந்து ரெகுலராக வந்து இதை எங்கே வைக்கலாம், இது எங்கே வச்சா நல்லா இருக்குமா, அது அங்கே வச்சா நல்லா இருக்குமான்னு மைண்டு ஃபுல்லாக அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த ஷீட்டுமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு அளவெடுத்து கட் பண்ணிட்டு இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு முக்கால்வாசி வேலையை முடிச்சாச்சு. செம்ம பசி எடுத்துச்சு. இதுக்கு மேலே தாங்காதடான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்ததான் எங்கள் அத்தை வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி அவங்கள நான் அம்மான்னு கூப்பிட்டே பழகிச்சு. திடீர்னு அத்தைன்னு சொல்லவே எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு மேலே அம்மானே கூப்பிட்டுக்கிறேன் அப்படி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணியாச்சு. அந்த பேஸ்கெட் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம ட்ராயர், அதாவது கீழே வந்து ஒரு சின்ன இது மாதிரி வரும். அதில் வந்து தண்ணி கலெக்ட் ஆகிடும். அதுலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராடக்ட். அதோட லிங்க் வேணும்னா நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம சேனல் பயோவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் டே திரும்ப கொஞ்சம் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மசாலா டப்பாலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல புது பாத்திரங்கள்லாம் இறக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு முன்னாடி நாளே எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. புது பாத்திரங்களாக கொஞ்சம் இறக்குனதால எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர்ஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்தது. எல்லாத்தையும் உட்காந்துட்டு ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. டக்குன்னு ஹீட் பண்ணோமா எடுத்தோமா சொல்லிட்டு உட்காந்து சொரன்றதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வாட்ரூப் ஆர்கனைஸும் பண்ணிடலாம் சொல்லிட்டு கையோடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் இது இருந்தால் தான் எதை எடுக்கிறது வைக்கிறதுன்னு தெரியும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக இப்படி தான் இருந்த மொத்த பேக்ஸும் பிரித்து கட்டில் மேலே போட்டாச்சு. எது இது எங்கே இருக்குன்னே ஐடியா இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஐடியா வந்தது. அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாரீலாம் அழகாக ஃபோல்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிட்டு ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. ப்ளவுஸ் தனியாக, சாரீ தனியாக, குர்த்திஸ் தனியாக, லெகின்ஸ் தனியான்னு சொல்லிட்டு என்ன இடம் தான் பத்தலை. அதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் அடைச்சி வச்ச மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து குளத்தூர் வரைக்கும் போயிருந்தோம். ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவில் ரொம்ப பக்கம், ஸோ எப்போனாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ இருக்கிற ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவலே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் முடிச்சுட்டு வந்துடுவோமே சொல்லிட்டு போய் கொஞ்சம் பல்காகவே வாங்கியாச்சு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டோம். அங்கே போனாலே வாங்குறோமோ இல்லையோ சுற்றி பார்க்கவே ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு பேர்ட்ஸு ஃபிஷ் எல்லாம் பிடிக்கும்னா சும்மாவே போய் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. இதை மாதிரி நீங்கள் புதுசாக வீட்டுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கனைசிங் வேலையெல்லாம் பண்ணுவீங்களா, இல்லை மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இதுக்கு வரீங்களான்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.